வணக்கம். நான் உங்கள் விஜய் நித்யா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ருதி மேக்கப் ஆர்டிஸ்ட் அகாடமில தான் இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ருதி மேக்கப் ஆர்டிஸ்ட் அகாடமியோட எம்டி மிஸ்ஸஸ் ஸ்ருதி மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். இன்னைக்கு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ரிவ்யூ எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மளுடைய அகாடமிய பத்தி நம்ம மக்கள்கிட்டயும் சில விஷயம் ஷேர் பண்ண போறோம். நானும் உங்ககிட்ட சில விஷயம் கொஸ்டின்லாம் கேட்க போறேன் இல்லையா? கண்டிப்பா, ஓகே, கண்டிப்பா. சூப்பரா ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு எவ்வளவோ பிசினஸ் வந்துட்டு இந்த வேர்ல்டுல இருக்கு இல்லையா? ஆமா, சோ கண்டிப்பா. உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய அகாடமி ஆரம்பிச்சிருக்கீங்க. ம். சோ இந்த அகாடமி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு மந்த் ஆகுது? ஒரு 3 மந்த்ஸா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயி 3 மந்த்ஸா போயிட்டுருக்கு. பட் ஓகே. வந்து 6 மந்த்ஸா பிளான் பண்ணி அகாடமி ஸ்டார்ட் பண்றது எல்லாமே பிளானிங் ஃபுல்லா 6 மந்த்ஸா போயிட்டு இருந்துச்சு. 3 மந்த்ஸ்ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நாங்க 3 பேட்ச் முடிச்சுட்டு இருக்கோம். சூப்பர். சக்சஸ்ஃபுல்லா ஒரு 3 பேட்ச் வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சூப்பர் மேம். கங்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய இது. தேங்க் யூ, தேங்க் யூ. இன்னைக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க நினைச்சிருந்தா எவ்வளவோ பிசினஸ் பண்ணியிருக்கலாம். ஆமா. ஏன் இந்த அகாடமிய சூஸ் பண்ணீங்க? அகாடமி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ ஆக்சுவலா வந்து எல்லாத்துக்குமே அகாடமி சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு ஐஏஎஸ் ட்ரெய்னிங்கா இருக்கட்டும், இல்ல நீட் கோச்சிங், ஜேஇ மெயின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரெய்னிங் சென்டர்ஸ், அகாடமிஸ் எல்லாமே இருக்கு. பட் பிசினஸ் பண்ற பீப்பிள்க்கு அப்படின்ட்டு தனியா எதுவும் அகாடமி இதுவரைக்கும் இல்ல. இல்ல. ஸோ அந்த ஒரு நோக்கத்தோட தான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்தது. இது சூப்பர். மெயின்லி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அகாடமியா மட்டும் இல்லாம ம். ஒரு பிசினஸ் அகாடமியா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர், சூப்பர், சூப்பர் மேம். ஓகே மேம். இப்போ நம்ம அகாடமில வந்துட்டு ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஐ மீன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணுமா? இல்ல பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா? பேசிக் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்டின்ட்டு எதுவுமே தேவ இல்ல ஓகே, ஆக்சுவலா. சூப்பர். பிசினஸ் பண்றதுன்றது யாரு வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பா. ஆல்ரெடி வந்து நம்ம நெறைய பிசினஸ் மென் அண்ட் விமென பார்த்திருக்கோம். ம். எல்லாருமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் பேக்கிரவுண்டோட வந்திருப்பாங்கன்னு கிடையாது. ஸோ யார் வேணாலும் பிசினஸ் பண்ணி ஷைன் ஆகலான்ற ஒரு நோக்கத்தோட தான் நாங்க அகாடமியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர், சூப்பர் மேம். எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே மேம். சூப்பரான விஷயத்த எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. மெயினான ஒரு கொஸ்டின் நான் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ பாத்தீங்கன்னா, ஏரியாவுக்கு 4, 5 மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, YouTube இந்த மாரி பார்த்து மேக்கப் கத்துக்கிறாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுடைய அகாடமில வந்துட்டு ஜாயின் பண்றவங்கள ஃபியூச்சர்ல எப்படி சைன் பண்ண வைப்பீங்க? இப்ப நாங்க எங்க அகாடமில வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்னு மட்டும் சொல்லிக் குடுக்காம, ஆ ஃபிட்னஸ்ல இருந்து, பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட்ல இருந்து, சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் எல்லாமே நாங்க சொல்லிக் குடுக்குறோம். ஸோ அவங்க வந்து எப்படி அவங்க பிசினஸ டெவலப் பண்றது அப்படின்ற வரைக்கும் சொல்லிக் குடுக்கறதுனால, இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி அவங்க பிசினஸ முன்னேத்துறது அப்படின்ற வரைக்கும் சொல்லிக் குடுக்கறதுனால, அவங்க கண்டிப்பா ஷைன் பண்ணுவாங்கன்ற நோக்கத்தோட தான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர் மேம். ஓகே. இப்போ நம்ம அகாடமில வந்துட்டு ஜாயின் பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் ஒண்ணு வேணும் இல்லையா? சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணுமா? இல்ல பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதுமா? ஆ பேசிக் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்ல ஆக்சுவலா. ஓகே. பிசினஸ் பண்றதுக்கு வந்து எதுவுமே தேவையில்ல. ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதுன்ற ஒரே நோக்கத்தோட தான் அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க. சூப்பர் மேம், சூப்பர். ஏன்னா உண்மையிலேயே நெறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்களுடைய அகாடமில இருந்து. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, கொஞ்சம் மெயினான கொஸ்டின். ஏன்னா இப்ப இருக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பா தேவை. உங்களுக்குமே இந்த கொஸ்டின் டவுட் இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ என்ன கொஸ்டின் பாத்துட்டீங்கன்னா, இப்ப நம்ம தேனியிலேயே நெறைய வில்லேஜஸ் இருக்கு. அந்த வில்லேஜஸ்லயுமே நெறைய ஏரியால 4, 5 மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்னு நெறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம அகாடமில வந்துட்டு மேக்கப்க்குன்னு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல சைன் பண்ணா எப்படி வைப்பீங்க? நாங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸா இருக்கட்டும், என்ன கோர்ஸா இருந்தாலும் எங்க அகாடமில வந்து ஒன்லி அந்த கோர்ஸ பத்தி மட்டும் சொல்லிக் குடுக்காம, இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இந்த காலகட்டத்துல பிசினஸ் எப்படி பண்றது? அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாவே சொல்லி தரோம். சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும், பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட்டா இருக்கட்டும், எல்லாமே சொல்லி தரோம். ஸோ அவங்க கண்டிப்பா ஷைன் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஐ மீன் மேக்கப் கோர்ஸ தவிர்த்து நீங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு இதெல்லாம் சொல்லி தர்றீங்க. ஆமா, ஆமா. சூப்பர், சூப்பர். இதுதான் தேவை உண்மையிலேயே இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம். சூப்பர் மேம். ஓகே மேம். இப்போ வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபீஸ பத்தி ஒரு பயம் இருக்கும். ப்ராடக்ட் பத்தி ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம அகாடமில மேனேஜ் பண்றீங்க? ஆ நாங்க ஆக்சுவலா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அஃபோர்டபிள் ஃபீஸ்ல தான் நாங்க சொல்லி தந்துட்டு இருக்கோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் ஃபுல்லாவேவும். ஆ ஏன்னா, அவங்கவங்க இன்ட்ரெஸ்ட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலயே ரொம்ப அஃபோர்டபிள் ஃபீஸ்ல தான் நாங்க கோர்ஸ் போட்டிருக்கோம் ஆக்சுவலாவே. ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு செஷனே தனியா நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராடக்ட் நாலேட்ஜ், ஹையர் எண்ட் பட்ஜெட்ல இருந்து லோயர் பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே நாங்க டீட்டெயில்டா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ, அதனால அந்த கன்ஃப்யூஷன் எதுவுமே தேவையில்லன்னு நெனைக்கிறேன்.
நினைக்கிறேன். உண்மையிலே. ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு மேக்கப் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஐயோ! நம்ம ஜாயின் பண்ணிட்டோமே! இவ்ளோ அமௌண்ட் வந்துருமே! ப்ராடக்ட் இவ்ளோ அமௌண்ட் வந்துருமே! அப்டின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ கண்டிப்பா. அதுக்கேத்த மாரி ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம அகாடமில வந்துட்டு நெறைய ஒரு பெனிஃபிட்டான விஷயம்லாம் சொல்றீங்க. அண்ட் கண்டிப்பா ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஓகே. இவ்ளோ அழகான அட்மாஸ்பியர்லயும் அண்ட் அட்ராக்டிவான இன்டீரியர்ஸ்லயும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோட ரொட்டீன் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? ரொட்டீன் கிளாஸ் வந்து டெய்லி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங் செஷன் ஃபுல்லாவே வந்து டெமோ லுக் போகும். ஸோ ஓகே. நாங்க கம்ப்ளீட்டா டெமோ குடுத்துருவோம். ம். வித் காஸ்டியூம், ஜுவல்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபுல் டெமோ குடுத்துட்டுருவோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் ஃபுல்லாவே ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் போகும் ஓகே, ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஓகே. எல்லாருக்குமே ப்ராடக்ட்டும் நாங்களே குடுத்துருவோம். ஸோ சூப்பர். அத வச்சு அவங்க டெய்லி ட்ரெயின் ஆகுறப்ப, அவங்க வந்து வெளியில போறப்ப கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகி போவாங்க. சூப்பர். அந்த ஒன் டேலயே வந்துட்டு இவ்ளோ விஷயம் நீங்க பண்றீங்க இல்லையா? ஆமா. அண்ட் சூப்பர் மேம். சூப்பர். மேக்கப் கோர்ஸ தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னென்ன கிளாஸ்லாம் எடுக்குறீங்க மேம்? இந்த காம்படிட்டிவான வேர்ல்ட்ல முக்கியமா தேவைப்படுறதே பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். நாங்க வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லி தரோம் இதுல. ஓகே. எக்ஸ்ட்ராவான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருந்து சோசியல் மீடியா ஹேண்ட்லிங், ம், ம். பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், ப்ராடக்ட் நாலேஜா இருக்கட்டும், எல்லாமே நாங்க சொல்லிக் குடுத்து ட்ரெயின் பண்ணி அனுப்புறதுனால, ஸோ அவங்க இத விட்டு வெளியில போன உடனே அவங்களோட ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ற அளவுக்கு நாங்க ட்ரெயின் பண்ணி அனுப்புறோம். சூப்பர் மேம். சூப்பர். அண்ட் எவ்ளோ விஷயம் சொல்றீங்க. எனக்கே வந்துட்டு இந்த கோர்ஸ்ல இந்த அகாடமில ஜாயின் பண்ணணும்னு தோணுது. அண்ட் சூப்பர் மேம். ஓகே மேம். இப்போ நம்ம அகாடமில வந்துட்டு மேக்கப் கோர்ஸ் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி போற ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அகாடமிய பத்தி என்ன மாதிரி ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க? ஆக்சுவலா ஆல்ரெடி ஒரு 2 பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெளியில போயிட்டாங்க. இப்ப எஸ். ஆமா. கம்ப்ளீட் ம். பண்ணிட்டு. இன்னும் சர்டிஃபிகேஷன் மட்டும் இருக்கு. ஓகே. மிச்சம் இருக்கு. ஆனா அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ அன்னைக்கே வந்து நெறைய எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எமோஷனலா கூட ரிவ்யூ குடுத்தாங்க. ம். தட் ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸா அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து எங்ககிட்ட நெறைய ரிவ்யூ குடுத்தாங்க. ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல வந்து நெறைய கேர்ள்ஸ் இன்ட்ரோவர்ட்டா தான் இருக்காங்க. ம். ஓகே, ஓகே. சோ அவங்க எல்லாரையும் வெளியில கொண்டு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா அவங்க எப்படி பேசணும் ம். அப்படின்ற மொதற்கொண்டு சொல்லிக் குடுத்ததுனால அவங்க ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணாங்க. சூப்பர். பேரண்ட்ஸே உங்ககிட்ட வந்துட்டு எமோஷனல் ஆயிருக்காங்க. ஆமா, அந்த ஆமா. அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமா. சூப்பர் மேம். கங்கிராச்சுலேஷன். நம்ம தேனி ஸ்ருதி மேக்கப் ஆர்டிஸ்ட் அகாடமில நெக்ஸ்ட் ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நெக்ஸ்ட் ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பேசிக் எஜுகேஷன் எதுவுமே இருக்கணும்னு தேவையில்ல. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆ ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நாங்க ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா எல்லாமே சொல்லிக் குடுக்குறோம். ஸோ அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு 10,000 குடுத்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தனியா போய் கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச்ல இருந்து நாங்க ஆரி ஒர்க், பேசிக் ஆரி ஒர்க்கும் வந்து ஃப்ரீயா சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க இங்கிருந்து போறப்ப ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா பிசினஸ்ல எப்படி ஷைன் பண்ண முடியும் அப்படின்றத ஃபுல்லாவே நாங்க ட்ரெயின் பண்ணி அனுப்புறோம். கண்டிப்பா மேம். சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா, பேசிக் ஆரி ஒர்க் அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு வரவேற்கிற ஒரு விஷயம் தான் மேம் நம்ம அகாடமில. அண்ட் கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம சூப்பரா வந்து நம்ம ஃபியூச்சர சைன் பண்ற அளவுக்கு நம்மளுடைய ஸ்ருதி மேக்கப் ஆர்டிஸ்ட் அகாடமிக்கு போனா, நம்ம கண்டிப்பா சைன் பண்ணலான்ற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ ஃபார் தேங்க் ரிவ்யூ. யூ. அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான விஷயத்தெல்லாம் வந்துட்டு தெரியாத ஸ்டூடண்ட்ஸ்க்குமே நெறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க் தேங்க் யூ. யூ. தேங்க் யூ.